வணக்கம் தமிழா, இது ஒரு மிஸ்டர் தமிழா. நான் உங்கள் வசந்த். ஓகே, நம்ம இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் லேம்ப், அதாவது நைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன நைட் லேம்ப் செய்ய போகிறோம். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு பழைய குட் நைட் மிஷின் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கொசுவத்தி அந்த மிஷினை வச்சு தான் இந்த நைட் லேம்ப் நம்ம யூஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த நைட் லேம்ப் செய்யறதுக்கான செலவு எனக்கு என்னாச்சு அப்படின்னா, ஒரு 20 ரூபா ஆச்சு. 10 ரூபா ஹோல்டர், 10 ரூபா லைட் ஆச்சு. அது பக்கம் அந்த பழசாக யூஸ் பண்ணாமல் இருக்க அந்த ஒரு காயில், அது மட்டும் தான் எனக்கு யூஸ் ஆச்சு. ஸோ அது எப்படி செஞ்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் தான் பார்க்கணும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் மறக்காம லைக் ஒரு கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மிஸ்டர் தமிழா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம டைம்ல படுத்த மாதிரி இந்த நைட் லேம்ப் எப்படி செய்யலாம், அதுக்கு என்ன தேவை அப்படின்றத ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். ஒன்று பெரிய விஷயம் நம்ம வீட்டில் ஒரு வேஸ்ட்டாக போன ஒரு குட் நைட் அந்த காயில் மிஷின், குட் நைட்டோட மிஷின், இது வேஸ்ட்டு. இது வந்து டேமேஜாக இருக்குது என்கிட்ட. இது வந்து நான் யூஸ் பண்ணுறதுல வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு லைட் ஹோல்டரு, ஒரு லைட் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த மாதிரி சின்ன லைட்டு பெரிய லைட்டு எப்படி வேணுமோ அந்த லைட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது செய்ய என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் அவுட் மிஷினை இந்த குட் நைட் மிஷினை ஃபஸ்ட்டு நம்ம கழட்டிக்கலாம். ரெண்டு பக்கமும் இதுக்கு ஸ்க்ரூ இருக்கும். சின்ன பசங்க யாரும் இதை தனியாக செய்ய வேண்டாம். ஓகே, இதை கழட்டியாச்சு. அப்புறமா இதை காயில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இதில் காயில் இருக்குது இல்லைங்களா, இந்த காயில் ஃபஸ்ட்டு இதில் இருந்து தனியாக பிரித்து எடுத்துக்குவோம். ஓகே, இது போர்ட்லேருந்து இதை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேருந்து இதை முதல்ல நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சிசர் எடுத்துக்கலாம். இந்த போர்ட்லேருந்து இதை தனியாக எடுத்துட்டோம். இந்த பக்கமும் இதுக்கு தேவையில்லாத இடம் தான், இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இதுக்கு வந்து காயில் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது நமக்கு தேவையில்லை, இதை தனியாக வச்சுருவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயிலில் இருக்கக்கூடிய இந்த ஒயரை ரிமூவ் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த எட்ஜை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஹோல்டரில் நம்ம நார்மலாக லைட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சேம் அதே ப்ராசஸ் தான். ஹோல்டரில் வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக பண்ணுற அதே ப்ராசஸ் தான் எல்லாத்துலேயும். ஓகே, ரைட் ஆயிடுச்சு. இந்த பக்கமும் அதே தான் பண்ண போகிறோம். இந்த வயரு நண்பா, இதையும் நல்லா டைட்டாக பண்ணிக்கங்க. லூஸ் கான்டாக்ட் வரக்கூடாது, ரொம்ப முக்கியம். இதுதான், லூஸ் கான்டாக்ட் வராத அளவுக்கு இதை டைட் பண்ணிக்கங்க ரெண்டு பக்கமும். கிட்டத்தட்ட நம்ம வேலை முடிஞ்சது நண்பா. இவ்வளோதான். இதை இப்படி வச்சுட்டு மறுபடியும் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணமோ ஒரு ஹோல்டர் இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம பெருசாக பண்ணலை. ஒரு ஹோல்டர் இதுக்குள்ளே வச்சு லாக் பண்ணியிருக்கோம். ஸோ இது டைட்டாக பிடிச்சிக்கோம் உள்ள, ஏன்னா இதுக்கான கேப் அங்கே இருக்கிறது தொட்டு இந்த மிஷின் வச்சு நம்ம டைட் பண்ணும்போது, ஸ்க்ரூ பண்ணும்போது இதுவே இதை டைட்டாக பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ணிவிடுவோம். நண்பா, இதுக்குள்ளே நம்ம இந்த ஹோல்டரை இப்போது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டு பக்கம் நைட்டு இந்த வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த லைட் லேம்புக்கு உங்களுக்கு எந்த வோல்ட்டில் பவர் தேவை, நைட்டில் நீங்கள் தூங்கும்போது எனக்கு ரொம்ப வெளிச்சம் தேவை அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சும்மா லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம். இது என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவைப்படுற இடத்துல இதை எடுத்து ஈஸியாக மாட்டிக்கலாம். வீட்டில் எல்லா இடத்துலையும் ஷோல்டராக இருக்கும், அந்த லைட் ஹோல்டர் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து தேவைப்படுற இடத்துல இது நீங்கள் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளக் பண்ணி லைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளக் பண்ணலாம். ஹோல்டர் ப்ளக் பண்ணி
ஓகே, இது வந்து நம்ம நைட்டில் வந்து வெளிச்சம் கம்மியாக இருக்குது போதுன்னு சொல்லும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க. இல்லை எனக்கு வந்து வெளிச்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதை எடுத்துகிட்டு இதில் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பவரான வெளிச்சம் கிடைக்கும் இதில். ஓகே, இப்போ வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்ற போது நம்ம கீழே டேபிள் கீழே ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இதை திருப்பி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கீழே பயந்து தான் வெளிச்சம் இருக்கும். நீங்கள் படிக்க போயிட்டு டெஸ்ட்டில் எழுதுறீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கீழே போர்டு கீழே நீங்கள் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த லைட் லேம்ப் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பா, இதே மாதிரி நான் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் வசந்த்.